ஹீரோ ஆன பிறகு அவங்க வந்து அடுத்து வந்து முதலமைச்சருங்கிற கனவு வந்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அரசியல், அப்புறம் சிஎம், அப்புறம் அப்படி பிஎம் அப்படிங்கிற ஒரு கனவு வந்துடுது. அதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து சாங் வைங்க, பஞ்ச் டயலாக் வைங்க. இவர் சீனியருங்க. இவர் விஜய் வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ. உள்ளுக்குள்ள அவர்களுக்கும் சில வருத்தங்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட அதை தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது தான், டெவலப் பண்ணிக்கிறது தான். முதல் பட வாய்ப்பே ஒரு பெரிய ஒரு அட்டெம்ப்ட். அந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கூட படம் இருக்காது. பிஎன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இருந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் அந்தகன் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் வந்து பிரசாந்த் அவர்கள் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நிறைய வரவேற்பு பெற்றிருக்காரு. ஸோ மறுபடியும் இதுக்கு முன்னாடி பார்த்த பாஸ்ட் பிரசாந்தை நாங்கள் இனிமே பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. அந்தாகூன் அப்படிங்கிற படத்தை தான் தமிழ் அந்தகன் அப்படிங்கிற ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை அப்படியே பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் என்ன பண்ணியிருக்காங்களோ அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லை. சொல்லணும்னா மைனஸான எதிர்பார்ப்பு தான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வர்றாரு பிரசாந்த், அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறனால அந்த படத்துக்கு ரொம்ப நாள் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்த படம் அப்படிங்கிறனால படத்துக்கு பெருச எதிர்பார்ப்பில். படம் வந்த பிறகு மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ஸ்க்ரீன்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரசாந்துக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. அப்படியே இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிரசாந்த் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறாரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் அவருடைய இதை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து இதே மாதிரியான படங்கள் செலக்ட் பண்ணார்னா அவரும் திருப்பி ஒரு ரவுண்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இந்த பிரசாந்த் அவர்கள் அதே மாதிரி இப்போ வரைக்குமே அந்த இடையில படங்கள் பெருசாக நடிகர்களுக்கு இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து டவுன் ஆகிடுவாங்க. பட் பிரசாந்த் அவர்கள் இப்போ வரைக்குமே டவுன் ஆகாமல் இருக்காங்க. இல்லை, பிரசாந்த் டவுன் ஆகாமல் இருக்காருன்னா உள்ளுக்குள்ள அவர்களுக்கும் சில வருத்தங்கள் தான் இருக்கும். இருந்தாலும் கூட அதை தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது தான், டெவலப் பண்ணிக்கிறது தான். இப்போ அந்த நேரங்கள் ஏதாவது வேறு ஆக்டிங் பண்ணியிருப்பார், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தன்னை டைவெர்ட் பண்ணிக்கிறது தான். பர்சனலாக அவருக்கு ஒரு பிரச்சனைகள், ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதுக்கப்புறம் சில படங்கள் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஒரு கேப் ஆயிடுச்சு. அந்த கேப்புக்கு பிறகு வந்த படம், அந்த படம் வந்து படம் பெரிய லெவலில் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? பிரசாந்த் அவர்கள் கோட் படத்தில் விஜயோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது விஜயும் நானும் நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இவ்வளோ கட்ஸ், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறதுக்கான காரணம் என்ன? கான்ஃபிடென்ட்னா இவர் சீனியருங்க. இவர் விஜய் வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ. விஜய் காலேஜில் படிக்கிறப்ப இவர் ஹீரோ. அந்த காலகட்டங்களில் ஒரு டாப் ஸ்டார் பிரசாந்த்னா பெரிய ஹீரோ. எப்படின்னா பிரசாந்த் என்ட்ரி ஆகிறப்ப யங் ஹீரோவே இல்லை. ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு இவங்க தான் இருந்தாங்க. ஒரு யங் ஹீரோ வந்து அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப் வந்து கரெக்டாக அவர் ஃபுல் பண்ணார். இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பிரசாந்த் ஒரு பெரிய ஒரு பூம் ஆகி வந்தார். அப்போ விஜய் காலேஜுக்கு படிச்சுட்டு இருக்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் ஹீரோ ஆகிட்டார், எக்ஸ்டாப்ளிஷ்டான ஹீரோ ஆகிட்டார். அப்படிங்கும் போது அந்த இது சொல்கிறார் இல்லையா, இன்றைக்கும் நான் ஹீரோ தான் நடிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நடித்து ஒரு படம் ஓடிடுச்சுல, அந்தாகன் படம் ரொம்ப நாள் கழித்து வந்த படம் ஓடிடுச்சு. அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நான் இன்றைக்கும் ஹீரோ தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அந்த படத்தோட நானும் விஜய், நான் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஹீரோ, 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஹிந்தியில் வந்து அதே மாதிரி தபு அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க, இங்கே சிம்ரன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மிகப்பெரிய 90s டைம் பீரியடில் கலக்கிட்டு இருந்த ஆக்டர்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்ரனுக்கும் இந்த படம் வந்து கம்பேக்காக அமையுமா? கண்டிப்பாக அமையும். சிம்ரன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ரிவ்யூ நல்லா வந்திருக்கு. பொதுவாகவே சிம்ரன் இதுக்கு முன்னாடி வந்து வாலியில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தேன் ரசித்தேனில் ஏறக்குறைய அந்த வில்லி கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த படங்கள் இருக்குது. அப்போ இந்த படத்தில் அந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான கேரக்டரை சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரவுண்டு வரலாம். திருப்பி சிம்ரனும் ஒரு ரவுண்டு வரலாம். அந்த அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், வில்லி கேரக்டர்லாம் இப்போ ஆள் இல்லை சினிமாவில் சொல்லப்போனால். சரண்யா பொண்ணு மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் அதிகமாக படங்கள் பண்ணுறதில்ல. தொடர்ந்து வந்தால் அவங்க ரவுண்டு வரலாம். ஆனால் சிம்ரன் அவர்களை வந்து யாருமே வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பார்க்க முடியல. ஏன்னா இடையில நிறைய படங்கள் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாங்க. பட் யாருக்குமே வந்து அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் பிடிக்காம இருந்ததுக்கான காரணம் பிடிக்காம அந்த படங்கள் சரியாக போகல. இந்த படம் ஓடிடுச்சு, அவங்களுக்கு பெருசுலாம் அவங்களுக்கும் பிடிக்காம போனதுக்கு ஒன்றுங்க. அந்த படங்கள் சரியாக அமையலை. இந்த படம் அமைஞ்சிருக்கு, இன்னும் ஒரு ரவுண்ட் வருவாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய வித்தியாசமான கதைகள் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் வித்தியாசமாக அந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போட்
படம் யோகி பாபு அவர்கள் நடிச்சு போட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு, மக்கள் கிட்ட எப்படி இல்லை, சிம்பு தேவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேசிக்காக வந்து ஆரம்பத்துலேருந்து புதுசாக முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு டேரக்டர். ஆனந்த விடனில் அவர் வந்து ஒரு போடுற கார்ட்டூனிஸ்டாக இருந்தார். ஆனந்த விடனில் அவர் போகிற அந்த கார்ட்டூனே வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அதுக்கு பிறகு படம் பண்ணார்னு நமக்கு தெரியும். 23ஆம் புலிகேசி முதல் பட வாய்ப்பே ஒரு பெரிய ஒரு அட்டம்ப்ட். அந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கூட படம் போயிருக்காது. ஏன்னா ஒரு மன்னர் காலத்து கதையை வந்து இப்போ உள்ள பொசிஷனுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து ட்ராமாட்டிக்காக மாறிடும். அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரு. 2வது படம் அரை எண்ணில் 305 கடவுள்னு ஒரு படம் பண்ணார், அரை எண் கடவுள். அந்த படத்தை பார்த்தா அதுவும் ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட். அதாவது பூமிக்கு கடவுள் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையில் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப எக்ஸலண்டான படம். படம் பெருசாக அந்த படம் போகாட்டியும் கூட, ஆனால் அந்த அட்டம்ப்ட் பெரிய அட்டம்ப்ட். அந்த படத்தில் இருக்க டயலாக்லாம் இன்றைக்கும் ரொம்ப ஷார்ப்பான டயலாகாக இருக்கும். இந்த ஜாவா சுந்தரேசன்ங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு புது புது அட்டம்ப்ட் ஒன்று ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அது குழி பண்ணால் சரியாக போகல. அப்புறம் என்ன, அந்த போட் படம் வந்து ஒரு பீரியாட்டிக் ஃபிலிமில் பண்ணியிருக்காரு. இதுலேயும் ரிஸ்க் தான். ஏன்னா சிம்பு தேவன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் படம் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண டேரக்டர், ஒரு 2 ஃபைட் வச்சோம், 4 பாட்டு வச்சோம் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு டைரக்டராக செட்டில் ஆகாமல் இதுலேயும் ரிஸ்க் எடுக்கிறாருல. முதல்ல வந்து ஒரு போட்டில் வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் ஒரு போட்டுக்குள்ளேயே ஒரு கதையை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற அதை விட கஷ்டமான விஷயம். அது ஒரு 5-6 ஆர்டிஸ்டுக்குள்ளே வச்சு பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரிஸ்கியான விஷயம். அப்போ தொடர்ந்து ஒரு புது புது அட்டம்ப்டை ட்ரை பண்ணுறாருல, அது உண்மையிலே சிம்பு தேவனை படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத 2வது விஷயம். அவருடைய அட்டம்ப்ட் இருக்குல்ல, அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணிட்டு போகாமல் ஏன் திருப்பி ஒரு புது புது முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காருல, அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். யோகி பாபு அந்த கதைக்கு சரியாக இருந்தார், அவ்வளோதான். ஆனால் பட் அந்த படம் பெருசாக பேசப்படலை, போகலை. யோகி சார் ஆனால் இது வரைக்குமே யோகி பாபு கரியர்லேயே இந்த படத்துக்கு தான் வந்து அதிக சேலரி வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, யோகி பாபுடைய சேலரி நீங்கள் வந்து மீட்ரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து வேணா அந்த அளவுக்கு படங்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ இந்த படத்தை லீட் ரோல் பண்ணியிருக்காரு. லீட் ரோல்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாரு சம்பளம். அப்புறம் ஒரு இப்போ காமெடினா அது ஒரு அமௌண்ட் வாங்குறாரு. இன்றைக்கி வேறு காமெடி ஆர்டிஸ்ட்டு சூரியும் ஹீரோ ஆகிட்டாரு, சந்தானம் ஹீரோ ஆகிட்டாரு. அப்படிங்கும்போது வேறு ஆள் இல்லை. அப்படிங்கிறது இவர் வீட்டில் தான் இன்றைக்கி போய் நிற்கிறாங்க எல்லாரும் மொத்தமாக. அப்படிங்க அதை அவர் இதுதான் சந்தர்ப்பங்கிறது பயன்படுத்திக்கிறார். அவ்வளோ. இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் வந்து டேரக்டர்ஸ் எடுக்க ரெடியாக இருந்தாலுமே பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்காததுக்கான காரணம் என்ன சார்? அவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ ஆன பிறகு அவங்க வந்து அடுத்து வந்து முதலமைச்சருங்கிற கனவு வந்துடுது டக்குன்னு எல்லாருக்கும். 2 படம் ஹீரோ ஓடிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் அரசியல், அப்புறம் சிஎம், அப்புறம் அப்படி பிஎம் அப்படிங்கிற ஒரு கனவு வந்துடுது. அதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து சாங் வைங்க, பஞ்ச் டயலாக் வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்களே வந்துடுறாங்க. அது அந்த மாதிரி வந்துட்டு எடுக்கக்கூடிய படங்களும் போகிறது கிடையாது. இது தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்போ வேல்பாபு மாதிரி ஆட்கள் அந்த விஷயத்தில் மாட்டிக்கல. பின்னாடி அந்த மாதிரியான விஷயங்கள் அவரும் மாற்றுறாரா என்னன்னு தெரியல. கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. சமீபத்தில் வந்து 2-3 படத்தோட பேர் கூட நம்ம சொல்ல வேணாம். அது படத்தினுடைய ட்ரெய்லர் எல்லாம் எந்த மாதிரி போச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி வச்சு செஞ்சாங்கிறது தெரியும். ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப லைவாக இருக்குது. இன்னைக்கு கிராமம் எப்படி இருக்குது, இன்னைக்கு கிராமத்தில் மனிதர்கள் எப்படி இருக்காங்க. கிராமம்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆள் வந்து வேஸ்ட் சட்டை போட்டிருப்பாங்க, வந்து ஒரு கோமணம் கட்டியிருப்பாரு, ஒரு கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாரு, ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருப்பாருங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கிராமம் வந்து மாறிடுச்சு. இன்டீரியர் கிராமத்தில் கூட இன்னைக்கு மொபைல் ஃபோன் இருக்குது, இது ஓடிடி பார்க்குறாங்க, எல்லார் வீட்லேயும் கார் பைக் இருக்குது. இது மாதிரி கிராமங்கள் மாறிடுச்சு, கிராமத்துடைய கல்ச்சரும் மாறிடுச்சு. அதை அந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, மியூசிக் டைரக்டரே கிடையாது, டப்பிங்கே கிடையாது, எல்லாமே லைவாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்குறப்பே நமக்கு தெரியுது. ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சூரியோடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பின்னாடி நடத்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு மேல் ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கு. சூரி ஒரு புதிய ஒரு அட்டம்ப்டை பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் பெருசாக வந்திருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கு. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக்கே இல்லாமல் வெறும் ஒரு கோழியோட சவுண்டை வச்சியும் அந்த பைக்கோட சவுண்டை வச்சியும் ஆள் பேசுகிறத வச்சியுமே ஒரு மியூசிக் ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மேஜிக்ன்றது ஏன் மற்ற யாருமே வந்து பண்ண மாட்டாங்க, மற்ற படங்கள்ல ஏன் இருக்க மாட்டேங்குது? இது ஆல்ரெடி கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு
நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்ண படம், இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு படம் பண்ண முடியும். ஆனால் அவருக்கு அந்த படம் வெற்றி பெற்று அடுத்த படம் கிடைச்சாலும் கூட தயாரிப்பாளருக்கு செலவு வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை சிறுசாக பண்ணணும்னு பார்க்குறாரு. ஒரு சேவல் கோழியில் ஒரு சேவல் கூவுற சவுண்டு, ஆட்டோ போகிற சவுண்டு, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரீரெக்கார்டிங் மாதிரியே பண்ணியிருக்காரு. அது ரீரெக்கார்டிங் மாதிரி இருக்குது தெரியாத அளவுக்கு. ஒரு லைவான விஷயத்தை ரீரெக்கார்டிங் மாதிரி பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப என்ன சொல்ற பிரில்லியண்ட்டான ஒர்க்கு, பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த வேலையை. படத்துக்கு மேல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அது உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து என்னதான் படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கணும், பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைச்சாலுமே மேற்கு தொடர்ச்சியான மாதிரியான படங்கள், கொட்டுக்காளியான மாதிரியான படங்கள், கடைசி விவசாயியான படங்கள்லாம் வந்து இன்னமும் மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கு. அது வந்து கதை வைஸ் அவங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுது சார். இதை மாதிரி ஏன் படங்கள் பண்ண மாட்டாங்க யாருமே? இல்லைண்ணா, நீங்கள் காதல் படம் பண்ணாலும் சரி, ஒரு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணாலும் சரி, ஆனால் அதில் யதார்த்தம் இருக்கு. யதார்த்தம் இருந்ததுன்னா அந்த படம் போய் உங்களுக்கு ஒட்டிடும். லாங்குவேஜே தெரியல, மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் பார்த்தோம்? மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் பார்த்தோம்னா நம்ம இந்த கொடைக்கானலுக்கு இங்கே கும்பல் ஏதாவது ஒரு வழியில் வாழ்க்கையில் ஒரு முறையாக போயிருப்போம். அப்போ அந்த மெமரிஸ் அவங்களை வந்து டச் பண்ணிடுச்சு டக்குன்னு. அப்படிங்கும்போது அந்த படம் நம்ம கூட கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா, ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கூட யதார்த்தத்தோடு இருக்கும். இன்னைக்கு காதல் எப்படி இருக்குது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைரி வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு ரோஸை வச்சுட்டு லவ் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அது பண்ண முடியாது. இன்றைக்கி காதல்ங்கிறது வேறு ஏதாச்சும். இன்றைக்கி லவ் டுடே மாதிரியான காதல் வந்துருச்சு. அப்போ லவ் டுடே ஏன் ஓடிச்சு? இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயத்தினுடைய பிரதிபலிப்பாக யதார்த்தத்தை காமிக்கக்கூடிய படமாக இருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு. அப்போ நீங்கள் என்ன படம் பண்ணாலும் சரி, ஃபைட்டில் நீங்கள் அடித்து ஒரு 50 பேரை பறக்க விட்டீங்கன்னா நீங்கள் சிரிச்சிடும். அப்போ நீங்கள் ஃபைட் காட்சி, சண்டை காட்சியாக இருக்கட்டும், ஒரு காதல் காட்சியாக இருக்கட்டும், ஒரு லவ் ஸ்டோரி படமாக இருக்கட்டும், என்ன பண்ணாலும் அதில் கொஞ்சம் யதார்த்தம் இருக்கணும். இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிடும். அப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், கடைசி விவசாயம் எல்லாமே வந்துன்னா அங்கே நடக்கக்கூடிய லைவாக நடக்கக்கூடிய சம்பவத்தை பிரதிபலிக்கக்கூடிய படமாக இருந்தது. அது மக்கள் மனசில் அப்படியே போய் உட்காந்துருச்சு. அந்த வரிசையில் இந்த படம் கொட்டுக்காளியும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.